ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறது. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்குது. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியிலே நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சைஸ் கூட பாருங்கள், நல்லா பெரிய சைஸ்க்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நார்மல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் வரமல்லி, காரத்துக்கு 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு நல்லா வறுபட்டு வரணும், நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 போல் பூண்டு பல், ஒரு 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 5 போல் முந்திரி சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ அப்படியே மிக்சர் ஜாரிக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சது. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து அதிலே அரைச்சதுனால அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் கழுவி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணியாக செய்யலை, கெட்டியாக தான் செய்கிறேன். அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா திக்காகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி செஞ்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் ஆல்ரெடி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இந்த மீன் மேக்கரில் உப்புலாம் நல்லா ஊறிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா திக்காகிட்டு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான சுவையில் மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக தோசை சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.